தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் பற்றி பார்க்க போறோம். ஹார்மோன்கள் என்றால் என்ன? உயிர் வேதிவினைகளை கட்டுப்படுத்தல் மற்றும் ஒருங்கிணைத்தல் செயல்களை செய்யும் வேதிப்பொருட்கள் ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஹார்மோன்கள் தாவர தண்டு மற்றும் வேரின் நுனியிலிருந்து தோற்றுவிக்கப்படுகின்றன. விலங்குகளில் நாளமில்லா சுரப்பிகளிலிருந்து தோற்றுவிக்கப்படுகின்றன. ஹார்மோன்களில் காணப்படும் வேதிப்பொருட்கள் யாவை? புரதங்கள், அமினோ அமிலம், ஸ்டீராய்டு போன்ற வேதிப்பொருட்கள் ஹார்மோன்களில் காணப்படுகின்றன. இவை கரிம மூலக்கூறுகளாகும். கரிம மூலக்கூறுகள் என்றால் என்ன? கார்பன் கொண்ட சேர்மங்கள் கரிம மூலக்கூறுகள் என்று அழைக்கப்படுகின்றன. புரதங்கள் என்பவை யாவை? CONH2 கொண்ட சேர்மங்கள் புரதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அமினோ அமிலங்களும் CONH2 கொண்ட சேர்மங்களாகும். ஸ்டீராய்டுகள் கொழுப்பு அமிலங்களாகும். கொழுப்பு அமிலங்களிலிருந்து ஸ்டீராய்டுகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இப்போ புரதங்கள், அமினோ அமிலம், ஸ்டீராய்டுகளை கொண்ட கரிம மூலக்கூறுகள் ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த ஹார்மோன்கள் வேதி ஒருங்கிணைப்பை செய்கின்றன. விலங்குகளில் நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கும் வேதிப்பொருட்கள் ஹார்மோன்கள் எனப்படுகின்றன. நாளமில்லா சுரப்பிகள் என்றால் என்ன? தாங்கள் சுரக்கும் ஹார்மோன்களை எடுத்துச் செல்வதற்கு குழாய்கள் இல்லாத சுரப்பிகள் நாளமில்லா சுரப்பிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இப்போ நாளமில்லா சுரப்பிகள் எங்கு காணப்படுகின்றது? நம்ம தலையில் பிட்யூட்ரி சுரப்பி காணப்படுகிறது. பிட்யூட்ரியல், பீனியல் சுரப்பி என்று 2 நாளமில்லா சுரப்பிகள் காணப்படுகின்றன. மூளைக்கு அடியில் இருக்குது. பட்டாணி வடிவத்தில் பிட்யூட்ரி சுரப்பியும் பீனியல் சுரப்பியும் காணப்படுகின்றது. அடுத்து கழுத்தில் பாராதைராய்டு, தைராய்டு என்ற நாளமில்லா சுரப்பிகள் காணப்படுகின்றன. நம்முடைய இதயத்தில் தைமஸ் சுரப்பி காணப்படுகிறது. இறப்பைக்கு கீழே கணைய சுரப்பி காணப்படுகிறது. நம்மளுடைய சிறுநீரகத்துக்கு மேலே அட்ரினல் சுரப்பி காணப்படுகிறது. அடுத்து இனப்பெருக்க உறுப்புகளான விந்து அண்ட சுரப்பிகள் காணப்படுகின்றன. இவையெல்லாம் நாளமில்லா சுரப்பிகள். இந்த நாளமில்லா சுரப்பிகளிலிருந்து சுரக்கக்கூடிய வேதிப்பொருட்களுக்கு ஹார்மோன்கள் என்று பெயர். இப்போ எடுத்துக்காட்டா தைராய்டு சுரப்பி தைராக்சின் என்ற ஹார்மோனை சுரக்கிறது. பாராதைராய்டு சுரப்பி பாராதார்மோன் என்ற ஹார்மோனை சுரக்கிறது. அட்ரினல் சுரப்பி அட்ரினலின், நார் அட்ரினலின் என்ற ஹார்மோன்களை சுரக்கிறது. கணைய சுரப்பி இன்சுலின் மற்றும் குளுக்கோகான் என்ற ஹார்மோன்களை சுரக்கின்றன. அப்போ இந்த நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கக்கூடிய வேதிப்பொருட்களுக்கு ஹார்மோன்கள் என்று பெயர். தாவர ஹார்மோன்கள். முதல்ல தாவர ஹார்மோன்கள் பற்றி பார்ப்போம். 5 விதமான தாவர ஹார்மோன்கள் காணப்படுகிறது. ஆக்சின்கள், இண்டோல் அசிட்டிக் ஆசிட், சைட்டோகைனின், ஜிப்ரலின்கள், அப்சிசிக் அமிலம், ABA, எத்திலீன் என்ற 5 விதமான தாவர ஹார்மோன்கள் காணப்படுகின்றன. இதில் ஆக்சின்கள், சைட்டோகைனின்கள், ஜிப்ரலின்கள் 3ம் தாவரங்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் ஹார்மோன்களாகும். அப்சிசிக் அமிலமோ எத்திலீனோ வளர்ச்சியை தடை செய்யும் ஹார்மோன்களாகும். இப்போ ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின் 3ம் தண்டு மற்றும் வேரினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுவதால் இவை வளர்ச்சியை ஊக்கும் ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அப்சிக் அமிலம், எத்திலின் போன்றவை பழங்கள் பழுத்து உதிர்தல், இலைகள் உதிர்தல் போன்றவற்றிற்கு காரணமாக இருப்பதால் இவை வளர்ச்சியை தடை செய்யும் ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இப்போ ஆக்சின் பற்றி பார்க்க போறோம். வேர் தண்டு நுனியில் உற்பத்தி செய்யப்படும் ஹார்மோன்களுக்கு ஆக்சின்கள் என்று பெயர். இந்த ஆக்சின் என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் கார்ல் காஜன் ஸ்மித் என்ற அறிவியலறிஞர் ஆவார். சார்லஸ் டார்வின் கேனாரி புல் தாவரத்தில் முளைக்குருத்தில் காணப்படும் வேதிப்பொருள் பற்றி ஆராய்ச்சி செய்தார். இந்த கேனாரி புல் தாவரத்திற்கு பலாரிஸ் கனாரியன்சிஸ் என்று பெயர். இந்த பலாரிஸ் கனாரியன்சிஸினுடைய முளைக்குருத்து ஒளியின் திசையை நோக்கி வளரும் தன்மை கொண்டிருந்தது காணப்பட்டது. அதாவது எல்லா முளைக்குருத்து என்பது விதையிலிருந்து தோன்றும் முதல் தண்டு பகுதி முளைக்குருத்து என்று அழைக்கப்படுகிறது. முளை வித்திலைகள், விதையிலிருந்து தோன்றும் முதல் வித்திலைகள் முளைக்குருத்து என்று அழைக்கப்படுகின்றன. இவை ஒளியின் திசையை நோக்கி வளரும் தன்மை கொண்டவை. சார்லஸ் டார்வின் என்ன செஞ்சார்னா, இந்த பலாரிஸ் கனாரியன்சிஸ் தாவரத்தினுடைய முளைக்குருத்தை ஒரு ஒளிபுகா மூடியின் மூலமாக மூடிவிட்டார்.
முளை குருத்து வளர்வது தடை செய்யப்பட்டது. ஏன் நுனி பகுதியை மூடின உடனே ஏன் தண்டினுடைய மற்ற பகுதியை வளரல? தண்டினுடைய மற்ற பகுதி எல்லாத்துலேயும் சூரிய ஒளி படுது, ஆனாலும் தண்டு வளர மாட்டேங்குது. அப்போ முளை குருத்தில் நுனி பகுதியில் தண்டு வளர்வதற்கு தேவையான நீட்சி அடைவதற்கு தேவையான ஏதோ ஒரு வேதிப்பொருள் இருக்கிறது என்பதை சார்லஸ் டார்வின் கண்டுபிடிச்சார். அவருக்கு பின்னால பிரிட்ஸ் வார்மால்ட் பென்ட் என்ற அறிவியலறிஞர் ஒரு சோதனையை அபினா தாவரத்தில் செய்தார். அவர் அபினா தாவரத்தினுடைய முளை குருத்தினுடைய நுனியை வெட்டி நீக்கிவிட்டார். முளை குருத்து நுனி நீக்கப்பட்டவுடன் தண்டு வளரவில்லை. அதாவது இந்த முளை குருத்து என்ன செய்யல, வளரவில்லை. பின்பு அந்த நுனி வெட்டப்பட்ட முளை குருத்தின் மீது அகரகர் துண்டத்தை வைத்தார். அகரகர் துண்டம்னா என்ன? தாவரங்களில் வளர்ச்சிக்கு தேவையான எல்லா வேதிப்பொருட்களையும் கொண்ட ஒரு துண்டு பகுதி அகரகர் துண்டம் என்று அழைக்கப்படுகிறது. இப்ப தாவரங்கள் வளர்ச்சிக்கு தேவையான எல்லா வேதிப்பொருளும் இதுல இருக்கு, ஆனாலும் தண்டினுடைய முளை குருத்து அல்லது தண்டினுடைய பகுதி வளரவில்லை. அப்ப இதிலிருந்து என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா, தண்டினுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஏதோ ஒரு பொருள் முளை குருத்தினுடைய நுனியில் உள்ளது என்பதை கண்டுபிடிச்சார். இரண்டாவது, அகரகர் துண்டத்தின் நுனி நீக்கிய முளைக்குருத்தில் வைத்தல். அகரகர் துண்டை நுனி நீக்கிய முளைக்குருத்தில் வைத்தல். அகரகர் துண்டத்தை நுனி நீக்கிய முளைக்குருத்தில் வைக்கிறாரு, அப்போதும் வளரவில்லை. இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு? தண்டினுடைய வளர்ச்சிக்கு அப்புறம் முளைக்குருத்தினுடைய நுனியில் உள்ள ஏதோ ஒரு வேதிப்பொருள் தேவைப்படுகிறது என்பதை கண்டுபிடிச்சார். மூன்றாவதா, வெட்டிய நுனியை அகரகர் துண்டத்தின் மீது வைத்தார். மூன்றாவதா என்ன செய்யறாரு? அந்த அகரகர் துண்டத்தின் மீது வெட்டி எடுத்த முளைக்குருத்து நுனியை மேலே வைக்கிறார். இப்போ தண்டு வளர ஆரம்பிச்சது. அப்ப என்ன முடிவுக்கு வந்தாரு? இந்த முளைக்குருத்து நுனியிலிருந்து இருக்கக்கூடிய வேதிப்பொருள் அகரகர் துண்டத்தின் வழியாக ஊடுருவி தண்டை அடைந்திருக்கின்றது, இதனால தண்டு வளர்ச்சி அடைகிறது என்று கண்டுபிடிச்சார். இப்ப தண்டு வளர்ச்சி அடைவதற்கு ஒரு வேதிப்பொருள் முளைக்குருத்து நுனியின் உள்ளது என்பதை கண்டறிந்தார். வெட்டிய நுனியை அகரகர் துண்டத்தின் மீது வைத்தார். தண்டு நுனி வளர்ச்சி அடைந்தது. உரை நுனியில் உள்ள வேதிப்பொருள், அதாவது முளை குருத்து நுனியில் உள்ள வேதிப்பொருள் தான் வளர்ச்சிக்கு காரணம் என்பதை கண்டுபிடிச்சாரு. அந்த வேதிப்பொருளுக்கு ஆக்சின் என்று பெயரிட்டார். சரி, இப்போ ஆக்சின் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றதை பார்த்துட்டோம். அடுத்து ஆக்சினுடைய வகைகள். ஆக்சின் இயற்கை ஆக்சின், செயற்கை ஆக்சின் என்று 2 வகைப்படுகிறது. இயற்கை ஆக்சினுக்கு எடுத்துக்காட்டு இண்டோல் அசிட்டிக் ஆசிட், இண்டோல் 3 அசிட்டிக் அமிலம். இதுதான் இண்டோல் 3 அசிட்டிக் அமிலத்தினுடைய அமைப்பு வாய்ப்பாடு. ஒரு பென்சீன் ரிங்கும் 5 வளைய ரிங்கும் ஒரு அமினோ தொகுதியும் கொண்டது இண்டோல் தொகுதி என்று அழைக்கப்படுகிறது. இதுல ஒரு அசிட்டிக் அமில தொகுதி இணைக்கப்பட்டுள்ளது, அதனால் இண்டோல் அசிட்டிக் அமிலம் என்று அழைக்கப்படுகிறது. வினைச்செயல் தொகுதி NH. இதுல இருந்து நம்பர் 1, 2, 3 போடுறோம். 3வது கார்பனில் அசிட்டிக் அமிலம் இணைக்கப்பட்டுள்ளது, அதனால 3 அசிட்டிக் அமிலம் என்று எழுதுகிறோம். இண்டோல் 3 அசிட்டிக் அமிலம் இயற்கை ஆக்சின் ஆகும். இயற்கை ஆக்சின்கள் தாவரங்களில் இயற்கையாக தோற்றுவிக்கப்படும் ஆக்சின்கள் ஆகும். அடுத்து செயற்கை ஆக்சின். செயற்கை ஆக்சின்கள் ஆய்வகத்தில் செயற்கையாக தயாரிக்கப்படும் ஆக்சின்கள் ஆகும். இதற்கு எடுத்துக்காட்டு 2,4-D. இதனுடைய விரிவாக்கம் 2,4-டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம். இதுல ஒரு பென்சீன் ரிங் இருக்கு. 6 வளைய ரிங்குக்கு பென்சீன் ரிங் என்று பெயர். இந்த பென்சீன் ரிங்குல ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டோம்னா, ஒரு கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டோம்னா ஃபீனால் குரூப் என்று பெயர். அந்த ஃபீனைல் குரூப்புடன் ஒரு ஆக்சிஜனை இணைத்தால் அதற்கு ஃபீனாக்சி என்று பெயர். அந்த பென்சீன் ரிங்கும் அந்த ஆக்சிஜனும் சேர்ந்து ஃபீனாக்சி என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஃபீனாக்சி குரூப்புடன் ஒரு 2 கார்பன் கொண்ட அமிலம் இணைக்கப்பட்டுள்ளது. 2 கார்பன் கொண்ட அமிலத்திற்கு அசிட்டிக் அமிலம் என்று பெயர். அதனால ஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஃபீனாக்சி குரூப்ல ஓ தான் வினைச்செயல் தொகுதி. அந்த வினைச்செயல் தொகுதியிலிருந்து நம்பர் இடுறோம். 1, 2, 3, 4, 5, 6 நம்பர் இருக்கும். 2வது கார்பன்ல
குளோரினும் 4வது கார்பன்ல ஒரு குளோரினும் இணைக்கப்பட்டுள்ளது. அதனால 2,4 டை என்பது 2ஐ குறிக்கிறது, 2 குளோரினை குறிக்கிறது. 2,4 டைக்ளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம் என்பது செயற்கை ஆக்சினுக்கு எடுத்துக்காட்டாகும். ஆக்சின்களின் வாழ்வியல் விளைவுகள். ஆக்சின்களால் தாவரங்களில் என்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்பதை பார்ப்போம். ஆக்சின்கள் தண்டு மற்றும் முளைக்குருத்து நீட்சிக்கு பயன்படுகிறது. முளைக்குருத்து என்பது என்ன? விதையிலிருந்து தோன்றும் முதல் வித்திலைகள் அல்லது முதல் தண்டு முளைக்குருத்து என்று அழைக்கப்படுகிறது. ஆக்சின்கள் குறைந்த செறிவில் தாவரங்களில் காணப்பட்டால் வேர்கள் உருவாதல் நடைபெறுகிறது. ஆக்சின்களின் செறிவு அதிகமாக காணப்பட்டால் வேர்கள் உருவாதல் தடை செய்யப்படுகிறது. நுனிமொட்டு உருவாக்கம். ஆக்சின்கள் நுனிமொட்டு உருவாக்கத்தை அதிகரிக்கின்றன. இப்போ இங்கே ஒரு தாவரம் இருக்கு. தாவரத்தின் நுனி பகுதியில் தோன்றும் இலைகள் மற்றும் மலர்கள் நுனிமொட்டுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தாவரத்தின் இலை தண்டுடன் இணையும் பகுதி கணு என்று அழைக்கப்படுகிறது. இந்த கணு பகுதியிலிருந்து இலைகளும் மொட்டுகளும் தோன்றினால் அது பக்கவாட்டு மொட்டு என்று அழைக்கப்படுகிறது. ஆக்சின்கள் நுனிமொட்டு உருவாக்கத்தை தூண்டுகின்றன, பக்கவாட்டு மொட்டு உருவாக்கத்தை தடை செய்கின்றன. இதனால் இது நுனி ஆதிக்கம் என்று அழைக்கப்படுகிறது. விதையிலா கனிகள் உருவாவதையும் கருவுறா கனிகள் உருவாவதையும் ஆக்சின்கள் தூண்டுகின்றன. விதையில்லா கனி என்றால் என்ன? விதைகள் இல்லாத கனி விதையில்லா கனி என்று அழைக்கப்படுகிறது. கருவுறா கனியாதல் என்றால் என்ன? கருவுறுதல் நிகழாமல் கனி உருவானால் அது கருவுறா கனியாதல் என்று அழைக்கப்படுகிறது. கருவுறுதல் நிகழவில்லை என்றால் விதைகள் உருவாகாது. அதனால விதையில்லா கனி என்றாலும் கருவுறா கனி என்றாலும் ஒன்றுதான். இப்ப கருவுறுதல் என்றால் என்ன? இது சூலக வட்டம், சூழ்முடி, சூழ்தண்டு, சூழ்பை என்று 3 பகுதிகளை கொண்டுள்ளது. இந்த சூழ்முடியில மகரந்தத்தூள் விழுந்து மகரந்தத்தூள் முளைத்து சூளை சென்றடைந்தால் சூழ்ல அண்டம் இருக்கும். மகரந்தத்தூள்ல பிந்து செல் இருக்கு. மகரந்தத்தூளும் பிந்து செல்லும் இணைந்து சைகோட்டை உருவாக்கும். அந்த சைகோட் விதையாக மாறிவிடும். அப்ப மகரந்த சேர்க்கை நிகழ்ந்தால் விதை உருவாகின்றது. இந்த விதை உருவாகாமல் கனி உருவாகணும். எப்படி? இப்ப இந்த மகரந்தத்தூள் இங்க விழக்கூடாது. மகரந்தத்தூள் விழுவதற்கு முன்னால இந்த சூழ்முடியில் ஆக்சின்களை செலுத்தி விட்டால் கனி உருவாகிவிடும். ஆனால் கருவுறுதல் நிகழாததால் விதைகள் உருவாவதில்லை. இதுதான் விதையில்லா கனிகள் என்று சொல்கின்றோம். மகரந்தத்தூளில் உள்ள பிந்து செல் சூழில் உள்ள அண்ட செல்லுடன் இணைந்து சைகோட் உருவாதல் கருவுறுதல் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப கருவுறுதல் நிகழவில்லை, மகரந்தத்தூள் விழாததால் கருவுறுதல் நிகழவில்லை. அதனால் இது கருவுறா கனியாதல் என்று அழைக்கப்படுகின்றது. கருவுறா கனியாதல் மற்றும் விதையில்லா கனி உருவாவதலை தூண்டுவதற்கு ஆக்சின்கள் பயன்படுகின்றன. தர்பூசணி, திராட்சை, எலுமிச்சை போன்றவற்றில் விதையில்லா கனிகள் உருவாதலை ஆக்சின்கள் தூண்டுகின்றன. உதிர்தல் அடுக்கு உருவாதலை தடைகிறது. உதிர்தல் அடுக்கு என்றால் என்ன? இப்ப வேப்ப மரத்துல பங்குனி மாசம் ஆன உடனே இலைகள் எல்லாம் மஞ்சளாகி பழுத்து உதிர்கின்றன. இதுதான் உதிர்தல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த உதிர்தல் அடுக்கு உருவாதலை ஆக்சின்கள் தடை செய்கின்றன. அப்போ இளம் இலைகள் தண்டுகளை ஆக்சின்கள் தோற்றுவிக்கின்றன. அதனால உதிர்தல் அடுக்கு உருவாதலை தடை செய்கின்றது. அடுத்த ஹார்மோன் சைட்டோகைனின்கள். இப்ப கைனின்கள் செல் பகுப்பு மற்றும் சைட்டோகைனசிஸ் நிகழ்வு நடைபெறுவதற்கு பயன்படுகின்றது. செல் பகுப்பு என்றால் என்ன? ஒரு செல்லில் இருந்து இன்னொரு செல் உருவாதல், ஒரு செல் தன்னை போன்ற இன்னொரு செல்லை உருவாக்குதல் செல் பகுப்பு என்று அழைக்கப்படுகிறது. சைட்டோகைனசிஸ் என்றால் என்ன? செல் பகுப்பின் போது முதலில் உட்கரு 2ஆக பிரிவடைகிறது. அடுத்து சைட்டோபிளாசம் 2ஆக பகுப்படைகிறது. புரோட்டோபிளாசஸ் சவ்வானது பிளாஸ்மா சவ்வானது குறுகி சைட்டோபிளாசத்தை 2ஆக பகுப்படைய செய்யும் நிகழ்வு சைட்டோகைனசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த செல் பகுப்பும் சைட்டோகைனசிஸும் நிகழ வேண்டும் என்றால் சைட்டோகைனின்கள் என்ற ஹார்மோன்கள் தாவரங்களில் காணப்பட வேண்டும். இந்த சைட்டோகைனின்கள் முதலில் ஹெர்ரிங் மீனினுடைய விந்து செல்லில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டது.
அடுத்து மக்காச்சோளத்தில் இருந்து சியாட்டின் என்ற சைட்டோகைனின் கண்டறியப்பட்டது. மக்காச்சோளத்தினுடைய பெயர் சியாமைஸ். இந்த சியாமைஸ் மக்காச்சோளத்தில் காணப்படும் சைட்டோகைனினுடைய பெயர் சியாட்டின் ஆகும். இந்த சியாட்டினுடைய அமைப்பு இங்கே கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சியாட்டின்ல பாருங்க, ஒரு பென்சின் ரிங்கு, ஒரு 5 வளைய ரிங் இருக்கு. அதாவது இண்டோலினுடைய அமைப்பு இருக்குது. இந்த இண்டோல்ல ஒரே ஒரு அமீன் தொகுதி தான் இருக்கும். ஆனால் இங்கே 1, 2, 3, 4, 5 அமீன் தொகுதிகள் இருக்கு. எக்ஸ்ட்ரா 4 அமீன் தொகுதிகள் கொண்டுள்ளது. அப்போ இண்டோலில் 4 அமீன் தொகுதிகளை கொண்ட ஒரு அமைப்பு காணப்படுகிறது. அடுத்து இங்கே பாருங்க, 1, 2, 3, 4, 5 கார்பன் காணப்படுகிறது. 5 கார்பன் காணப்பட்டால் அது பென்டேன் என்று அழைக்கப்படும். இங்கே ஒரு OH தொகுதி காணப்பட்டால் அதுக்கு பென்டனால் என்று பெயர். அடுத்து இங்கே ஒரு இரட்டை பிணைப்பு காணப்படுகிறது. இரட்டை பிணைப்பு காணப்பட்டால் பென்டீன் என்று பெயர். அப்போ பென்டீன் ஆல். 2வது கார்பன் இங்கிருந்து பார்க்கும்போது 1, 2, 3, 4வது கார்பன்ல OH தொகுதி காணப்படுகிறது. இங்கிருந்து பார்த்தா 1, 2, 3, 4, 5 2வது கார்பன்ல காணப்படுகிறது. அப்போ குறைந்த நம்பர் கொண்டதை தேர்ந்தெடுக்க வேண்டும். பட் 2 இங்கே 2வது தொகுதியில ஒரு ஆல்கஹால் காணப்படுகிறது. 3வது தொகுதியில டபுள் பாண்ட் காணப்படுகிறது. அடுத்து 3 பென்டீன் 2 ஆல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சேர்க்கையினுடைய பேருக்கு 3வது தொகுதியில இரட்டை பிணைப்பு காணப்படுனா 3 பென்டீன், 2வது தொகுதியில ஆல்கஹால் காணப்படுனா 2 ஆல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அப்போ 2 பென்டீன் 3 பென்டீன் 2 ஆல் என்ற ஒரு தொகுதி அமீன் தொகுதியுடன் இணைக்கப்பட்டு இந்த சியாட்டின் சேர்மத்தில் சியாட்டினில் காணப்படும் சைட்டோகைனினில் காணப்படுகிறது. சைட்டோகைனின் செல் நீட்சியடைவதற்கு பயன்படுகின்றது. அடுத்து திசு வளர்ப்பில் சைட்டோகைனின்கள் பயன்படுகின்றன. திசு வளர்ப்பு என்றால் என்ன? தாவரத்தினுடைய ஒரு செல்லில் இருந்து புதிய திசுக்களை உருவாக்குதல் அல்லது புதிய தாவரத்தை உருவாக்குதல் திசு வளர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது. கேலஸ் என்றால் என்ன? இத்தாவரத்தின் எந்த செல் அல்லது செல் தொகுப்பில் இருந்து திசுக்களும் புதிய உறுப்புகளும் உருவாக்கப்படுகிறதோ அந்த தாவரத்தின் பகுதிக்கு கேலஸ் என்று பெயர். அப்ப தாவரத்தின் செல் தொகுப்பு அல்லது செல்லில் இருந்து திசுக்களும் புதிய உறுப்புகளும் உருவாவதால் இது உருவ தோற்றவியல் என்று அழைக்கப்படுகிறது. உருவ தோற்றவியலில் சைட்டோகைனின்கள் பயன்படுகின்றன. திசு வளர்ப்பில் கேலஸிலிருந்து திசுக்களை உருவாக்குவதற்கு சைட்டோகைனின்கள் பயன்படுகின்றன. தேங்காயினுடைய இளநீரில் சைட்டோகைனின்கள் அதிக அளவில் காணப்படுகிறது. சைட்டோகைனின்கள் பக்கவாட்டு மொட்டு வளர்ச்சிக்கு பயன்படுகின்றன. பக்கவாட்டு மொட்டு என்பது இலை தண்டுடன் இணைக்கப்படும் பகுதி கணு. அந்த கணுவில் இருந்து மொட்டுக்களும் இலைகளும் மலர் மொட்டுக்களும் உருவாக்கப்பட்டால் அவை பக்கவாட்டு மொட்டு என்று அழைக்கப்படுகிறது. பக்கவாட்டு மொட்டு வளர்ச்சிக்கு சைட்டோகைனின்கள் பயன்படுகின்றன. நுனி மொட்டு வளர்ச்சிக்கு ஆக்சின்கள் பயன்படுகின்றன. தாவரங்கள் முதுமையடைதல் தாமதப்படுத்தப்படுகிறது. தாவரங்களின் வளர்ச்சிக்கும் செல் பகுப்பிற்கும் இந்த சைட்டோகைனின்கள் பயன்படுவதால் தாவரங்கள் முதுமையடைதலை தாமதப்படுத்துகிறது. இதற்கு ரிச்மாண்ட் லாங் விளைவு என்று பெயர். இல்லை, ரிச்மாண்ட் லாங் என்ற அறிவியல் அறிஞர் கண்டுபிடிச்சதுனால இதற்கு ரிச்மாண்ட் லாங் விளைவு என்று பெயர். தாவரங்கள் முதுமையடைதல் தாமதம் அடைவது ரிச்மாண்ட் லாங் விளைவு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த ஹார்மோன் ஜிப்ரலின். தாவரங்களில் அதிக அளவு உற்பத்தி செய்யப்படும் ஹார்மோன் ஜிப்ரலின் ஆகும். இந்த ஜிப்ரலின் முதலில் நெல்லில் கண்டுபிடிக்கப்பட்டது. நெல்லில் பக்கானோ நோய் அல்லது கோமாளித்தனமான நோய் தோன்றியது. இந்த பக்கானோ நோய் அல்லது கோமாளித்தனமான நோய் தோன்றுவதற்கு காரணம் ஜிப்ரில்லா பியூஜிகுராய் என்ற பூஞ்சியாகும். இந்த ஜிப்ரில்லா பூஜிகுராய் பூஞ்சையில் காணப்படும் ஏதோ ஒரு வேதிப்பொருள் இந்த நெல்லினுடைய கணுவிடை பகுதியை அதிகமாக நீட்சியடைய செய்தது. நெல்லினுடைய கணுவிடை பகுதி அதிகமாக நீட்சியடைதல்
பக்கானோ நோய் அல்லது கோமாளித்தன நோய் என்று அழைக்கப்படுகிறது. இது ஜிப்ரில்லா பியூஜிக்ராய் பூஞ்சையில் உள்ள ஒரு வேதிப்பொருளால் தோன்றியது. அந்த வேதிப்பொருளுக்கு ஜிப்ரலின் என்று பெயரிடப்பட்டது. இப்ப ஜிப்ரலினால் கணுவிடை நீட்சி அடைதல் மற்றும் மலர்கள் விரைவாக தோன்றுதல் நிகழ்கின்றது. கணுவிடை நீட்சி மற்றும் மலர்கள் தோன்றுவதற்கு போல்டிங் என்று பெயர். ஜிப்ரலினை தாவரங்களினுடைய நுனிமொட்டு மற்றும் பக்கவாட்டு மொட்டு பகுதிகளில் தூவும் பொழுது கணுவிடை நீட்சியடைந்து மலர்கள் உடனடியாக தோற்றுவிக்கப்படுகின்றன. இதற்கு போல்டிங் என்று பெயர். இந்த கணுவிடை ஜிப்ரலினை மக்காச்சோளம் மற்றும் பட்டாணியில் தெளிக்கும் போது இந்த கணுவிடை நீட்சி நிகழ்கின்றது. அடுத்து ஓரில்ல தாவரம். ஓரில்ல தாவரம்னா என்ன? மகரந்தத்தாள் வட்டம், சூலக வட்டம் இரண்டும் ஒரே தாவரத்தில் காணப்பட்டால் அவை ஓரில்ல தாவரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஓரில்ல தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு வெள்ளரி. இந்த வெள்ளரி தாவரத்தின் மலர்களில் ஜிப்ரலினை தெளிக்கும் போது ஆண் மலர்கள் உருவாக்கப்படுகின்றன. ஆண் மலர்கள் தான் என்ன? மகரந்தத்தாள் வட்டம் மட்டும் கொண்ட மலர்கள் உருவாக்கப்படுகின்றன. இந்த மாதிரி வெள்ளரியினுடைய மலர்களில் ஜிப்ரலினை தெளிக்கும் போது மகரந்தத்தாள் வட்டம் மட்டும் கொண்ட ஆண் மலர்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை நீக்குவதற்கு ஜிப்ரலின் பயன்படுகிறது. உறக்க நிலை என்றால் என்ன? ஒரு விதை தோற்றுவிக்கப்பட்டதிலிருந்து அது வளர்வதற்கு தயாராகும் வரை உள்ள காலம் உறக்க நிலை என்று அழைக்கப்படுகிறது. இப்போ நம்ம பாசிப்பயிறு, உளுந்தம்பயிறு எல்லாம் பார்த்துருக்கோம். இந்த பாசிப்பயிறு, உளுந்தம்பயிரை அறுவடை செய்த உடனே நாம நிலத்துல போட்டு விதைச்சோன்னா அது முளைக்காது. ஒரு 6 மாசமா அது வைத்திருந்து விட்டு அதுக்கப்புறமாக அந்த பாசிப்பயிரை உளுந்தம்பயிரையும் போட்டோம்னா நன்றாக முளைக்கும். அப்போ அறுவடை செய்த காலத்தில் இருந்து விதை முளைப்பதற்கு தயாராகும் வரை உள்ள காலம் உறக்க நிலை என்று அழைக்கப்படுகிறது. அந்த இடைப்பட்ட காலங்கள்ல அந்த விதைகளுக்குள் ஒரு வேதி மாற்றம் நிகழ்கிறது. இந்த வேதி மாற்றம் உறக்க நிலை என்று அழைக்கப்படுகிறது. உருளைக்கிழங்குலையும் இது மாதிரி அறுவடை செய்தவுடன் நாம விதைச்சோன்னா உருளைக்கிழங்கு சரியாக முளைக்காது. அப்போ இந்த உருளைக்கிழங்கினுடைய உறக்க நிலையை நீக்குவதற்கு ஜிப்ரலினை தெளிக்க வேண்டும். ஜிப்ரலினை உருளைக்கிழங்கின் மீது தெளித்தால் உருளைக்கிழங்கு உடனே முளைக்க ஆரம்பிச்சிருது. அதனால உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை நீக்குவதற்கு ஜிப்ரலின் பயன்படுகிறது. கருவுறா கனிகள் உருவாதலை தோன்றுகிறது. கருவுறுதல் நிகழாமல் கனிகள் உருவானால் அது கருவுறா கனிகள் என்று அழைக்கப்படுகிறது. தக்காளியினுடைய மலர்களின் மீது ஜிப்ரலினை தெளிக்கும் போது தக்காளி விதைகளற்ற கருவுறா கனிகளை உருவாக்குகின்றன. செயற்கை ஆக்சின்கள். செயற்கை ஆக்சின்களுக்கு எடுத்துக்காட்டு ஃபீனைல் அசிட்டிக் அமிலம். பி என்பது ஃபீனைல், ஏஏ என்பது அசிட்டிக் அமிலம். இதுல ஒரு பென்சீன் ரிங்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை நீக்கிவிட்டால் அதற்கு ஃபீனைல் என்று பெயர். 2 கார்பன் கொண்ட அமிலம் அசிட்டிக் அமிலம். அது ஃபீனைல் தொகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அதனால் ஃபீனைல் அசிட்டிக் அமிலம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த செயற்கை ஆக்சின் இண்டோல் 3 அசிட்டோநைட்ரைல். ஐ என்பது இண்டோல், ஏ என்பது அசிட்டைல், என் என்பது நைட்ரைலை குறிக்கிறது. இண்டோல் தொகுதியில் ஒரு பென்சீன் ரிங்கும் 5 வளைய ரிங்கும் ஒரு அமினோ தொகுதியும் காணப்படுகிறது. இதுல 2 கார்பன் கொண்ட தொகுதி காணப்படுகிறது. அதுக்கு அசிட்டோ என்று பெயர். இந்த CN என்ற தொகுதிக்கு தான் நைட்ரைல் தொகுதி என்று பெயர். அசிட்டோநைட்ரைல், CH2CN என்பது அசிட்டோநைட்ரைல் ஆகும். இது இண்டோல் தொகுதி. இண்டோல் தொகுதியில் NH என்பது வினைச்செயல் தொகுதி. தொகுதியிலிருந்து நம்பர் கொடுத்தோன்னா 1, 2, 3. 3வது கார்பனில் அசிட்டோநைட்ரைல் இணைக்கப்பட்டுள்ளது. அதனால இங்கே 3 என்று எழுதியிருக்கிறோம். இண்டோல் 3 அசிட்டோநைட்ரைல் என்பது ஒரு செயற்கை ஆக்சின் ஆகும். அடுத்து இண்டோல் 3 பியூட்ரிக் அமிலம். இல்ல I என்பது இண்டோல், பியூட்ரிக், B என்பது பியூட்ரிக், A என்பது ஆசிட் என்பதை குறிக்கிறது. இண்டோல் பியூட்ரிக் ஆசிட். இண்டோல் தொகுதி ஒரு பென்சீன் ரிங்கும் ஒரு 5 வளைய ரிங்கும் ஒரு அமினோ தொகுதியும் காணப்படுவது இண்டோல் தொகுதியாகும். இண்டோல் தொகுதியினுடைய வினைச்செயல் தொகுதி NH. இதிலிருந்து நம்பர் கொடுத்தோன்னா 3வது கார்பனில் பியூட்ரிக் அமிலம் இணைக்கப்பட்டுள்ளது.
4 கார்பன் கொண்ட அமிலம் பியூட்ரிக் அமிலம். இண்டோல் 3 பியூட்ரிக் அமிலம் ஒரு செயற்கை ஆக்சின் ஆகும். இண்டோல் புரோபியானிக் அமிலம் ஒரு பென்சீன் ரிங்கும் 5 வளைய ரிங்கும் ஒரு NH தொகுதியும் கொண்டது இண்டோல் ஆகும். 3 கார்பன் கொண்ட அமிலம் புரோபியானிக் அமிலம் ஆகும். அது இண்டோலுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அதனால் இண்டோல் புரோபியானிக் அமிலம் என்று அழைக்கப்படுகிறது. நாப்தலின் அசிட்டிக் அமிலம் 2 பென்சீன் கொண்டது நாப்தலின் என்று அழைக்கப்படுகிறது. 2 கார்பன் கொண்ட அமிலம் அசிட்டிக் அமிலம். அதனால் இதனுடைய பேரு நாப்தலின் அசிட்டிக் அமிலம், நாப்தலின் அசிட்டிக் ஆசிட். அடுத்த செயற்கை ஆக்சின் 2,4 பீனாக்சி அசிட்டிக் அமிலம். பீனாக்சி ஒரு பென்சீன் ரிங்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை நீக்கிட்டு ஒரு ஆக்சிஜனை சேர்த்தால் அதுக்கு பீனாக்சி குரூப் என்று பெயர். இது ஒரு பீனாக்சி குரூப் ஆகும். 2 கார்பன் கொண்ட அமிலம் அசிட்டிக் அமிலம் ஆகும். இது பீனாக்சி தொகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. பீனாக்சி தொகுதியில் இது O என்பது வினை செயல் தொகுதி. அதுல இருந்து நம்பர் கொடுக்குறோம் 1 2 3 4 5 6ன்னு சொல்லி. 2வது கார்பன்ல ஒரு குளோரின், 4வது கார்பன்ல ஒரு குளோரின், 5வது கார்பன்ல ஒரு குளோரின் இருக்கு. அதனால 2,4,5 குளோரோ பீனாக்சி அசிட்டிக் அமிலம் என்று இது அழைக்கப்படுகிறது. இங்கே குளோரோ எழுதாமல் இருக்குது. 2,4,5 குளோரோ பீனாக்சி அசிட்டிக் அமிலம் ஆகும். தேங்க்யூ.